உலகெங்கும் வாழ்கின்ற நம் தமிழ் சொந்தங்களுக்கு ஜோதிட பூமியின் வாயிலாக மதுரை கார்மேகத்தினுடைய பணிவான வணக்கங்கள். இந்த வாரம் 24/2/2025 மாசி மாதம் 12ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் 2/3/2025 மாசி மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரை உள்ள ராசி பலன்களை இப்பொழுது காண இருக்கின்றோம். தொடர்ந்து நம்ம ஜோதிட பூமியினுடைய ராசி பலன்களை கண்டு சேனலுக்கு ஆதரவு தருமாறு உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த வகையில் நன்மை கிடைக்கின்றது என்பதை இப்பொழுது காணலாம். ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை காண இருக்கின்றோம். இந்த வாரம் உங்களுக்கு ரிஷபராசி நண்பர்களுக்கு மிக 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 நல்ல ஒரு வாரம். இந்த வாரத்திலே உங்களது ராசிநாதன் சுக்கிரன் உச்சபலம் அடைந்து புதனுடைய நட்சத்திர காலிலே அமர்ந்திருக்கின்றார். புதன் உங்களுக்கு தனஸ்தானாதிபதியினுடைய நட்சத்திர காலிலே அமர்ந்து உச்சபலம் அடைந்திருக்கின்றார். உங்களது தனஸ்தானாதிபதி புதன் உங்களுக்கு 10ஆம் இடமான தொழிற்சாலத்திலே அமர்ந்து குருசாரம் பெற்றிருக்கின்றார். லாபஸ்தானாதிபதியாக விளங்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு இப்பொழுது உங்களது ராசியிலே வந்து அமர்ந்திருக்கின்றார். இப்படி பல வகையிலே உங்களுக்கு இந்த வாரம் ஒரு அற்புதமான வாரமாக விளங்கப் போகின்றது. பொதுவாக ராசியிலே குரு அமர்ந்து சந்திரன் சாரம் பெற்றிருப்பது என்பது உங்களுக்கு நல்ல ஒரு சிந்தனைகளை ஏற்படுத்தும். பெரிய மனிதர்களுடைய ஆதரவை தந்து உதவும். எண்ணமும் சிந்தனையும் உங்களுக்கு தூயவையாக இருக்கும். கெட்ட சிந்தனைகள் இல்லாமல் நல்ல சிந்தனையாக இப்பொழுது இருக்கும். எதையுமே எதிர்காலத்தை பற்றி சிந்தித்து அதற்கு இப்பொழுது ஏதாவது ஒரு அஸ்திவாரம் போடுவதற்கு நீங்கள் முயற்சி செய்யலாம். ஒரு வீடு வாங்குவதற்கோ வாகனங்கள் வாங்குவதற்கோ இந்த வாரம் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாரமாக விளங்கி கொண்டிருக்கின்றது. தன உறவு உங்களுக்கு நிச்சயமாக இந்த வாரத்திலே நிறைய இருக்கும். பொதுவாக தொழில் ரீதியாக அனைத்து ரிஷபராசி என்பவர்களுக்கும் நஷ்டம் என்பதே இந்த வாரத்திலே இருக்காது. 100% இந்த வாரத்திலே உங்களுக்கு வெற்றியும் லாபம் மட்டுமே இந்த வாரம் எடுக்கின்ற தொழில் அனைத்திலுமே கிடைக்கும். அதிலே உறுதியாக நீங்கள் நம்பி ஒரு காரியங்களை இறங்கலாம். அது நியாயமான காரியங்களிலே. ஏனென்றால் உங்கள் ராசியிலே குரு இருக்கின்றார். நீதிமான். நிச்சயமாக நல்ல காரியங்களுக்கு நிச்சயமாக ஒத்துழைப்பு தருவார். தீய வழியிலே சென்று இந்த வாரத்தில் நன்றாக இருக்கின்றது என்பதற்காக தீய வழியில் சென்று லாபத்தை ஈட்டலாம் என்று நினைத்தால் அது நமக்கு ஒத்துழைப்பு தராது. அதுவும் சில நேரங்களில் நடக்கும். ஆனால் நம் ராசியிலே இப்போ குரு இருக்கின்றார். அதனால் அப்படிப்பட்ட காரியம் நடக்காது. அதனால் முக்கியமாக ஒரு வழக்குகள் சம்பந்தமாக கோர்ட்டு வாசலிலே காத்து கிடக்கின்ற நம்ம ரிஷபராசியை சேர்ந்த ஆண் பெண்களுக்கெல்லாம் இப்பொழுது தீர்ப்புகள் உங்களுக்கு ஒரு சாதகமாக ஒரு நல்ல ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய வகையிலே கண்டிப்பாக இந்த வாரத்திலே அமையும். அதே போல ரிஷபராசியை சேர்ந்த பெண்களுக்கு முக்கியமாக திருமண வயதில் இருக்கின்ற பெண்களுக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்புகள் வரன்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதே போன்று ஆண்களுக்கும் நல்ல வாய்ப்புகள் வர இருக்கின்றது. பெண்களுக்கு முக்கியமாக ஒரு நல்ல வரன்கள், உயர்ந்த பதவியிலே இருக்கக்கூடிய ஒரு நல்ல வரன்கள், அரசு துறையில் இருக்கின்றவர்கள், பெரிய பெரிய அதிகாரிகள் இருக்கக்கூடியவர்கள், அதே போல நமது ஆன்மீக துறையிலே இருந்து அதாவது இந்த கோவில்களிலே பணியாற்றக்கூடியவர்கள், குருக்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஒரு நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம் இந்த வாரத்திலே உங்களுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவர்கள் கிடைக்கப் போகின்றது. அனைத்து துறையை சார்ந்தவர்களுக்கும் அனைத்து துறையில் வேலை பார்க்கின்ற ரிஷபராசியை சேர்ந்தவர்களுக்கும் இந்த வாரம் நல்ல ஒரு தன வரவை தரக்கூடிய வாரமாக அமையும். காரணம், உங்களுக்கு 10 கூடிய தொழிற்சானாதிபதி ஆட்சி பலம் அடைந்த ராகுவினுடைய சாரத்தில் அமர்ந்திருக்கின்றார். ராகுவும் லாபஸ்தானத்திலே அமர்ந்து குருவினுடைய நட்சத்திர காலிலே அமர்ந்திருக்கின்றார். குரு உங்கள் ராசியிலே இருக்கின்றார். உங்கள் ராசிநாதனோ ராகுவோடு சேர்ந்து உச்சபலம் அடைந்திருக்கின்றார். எந்த விதத்திலுமே உங்களுக்கு இந்த வார்த்தை கெடுதல் சொல்வதற்கு வாய்ப்பே இல்லாமல் இருக்கின்றது. எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஒரு எச்சரிக்கை பண்ணுவதற்காக எந்த விதமான ஒரு தடையும் இங்கே இல்லை. அதனால் இந்த வாரம் உங்களுக்கு ஜெயிக்கக்கூடிய ஒரு வாரம். நமக்கு நேரம் நன்றாக இருக்கின்ற பொழுதே நீங்கள் இந்த வாரத்தை பயன்படுத்தி எந்தெந்த காரியங்களெல்லாம் பெண்டிங் இருக்குதோ அதையெல்லாம் இப்பொழுது கையில் எடுக்க வேண்டும். கையில் எடுத்து அதை ஒரு முடிவு கொண்டு வந்தால் நிலுவையில் இருக்கின்ற பல சொத்துக்கள் முடியலாம், காசு வரலாம். அதே போன்று வார கடன்கள்லாம் நம்மளுக்கு இப்போ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறலாம். காரணம், 12ஆம் இடம் என்பது விரயஸ்தானம். அந்த விரயஸ்தானத்திற்கு அதிபதியாக வழங்கக்கூடிய செவ்வாய் இப்பொழுது 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் வந்து அமர்ந்திருக்கின்றார். கிடைக்காதது கூட கிடைக்க வேண்டும் என்பது விதி. அதே போல நீண்ட நாட்களாக உங்களுக்கு பெண்டிங்கில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயமும் இப்பொழுது உங்களுக்கு தனவரவாக வர வேண்டும் என்பது இப்போது விதி. அதனால் நமக்கு நேரம் நன்றாக இருக்கின்ற பொழுது பயன்படுத்தி கொள்ள வேண்டும்.
கடந்த பல மாதங்களாக நீங்கள் பட்ட வேதனைகளுக்கெல்லாம் முடிவாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும். ஆனால் நீங்கள் முயற்சிகளை தொய்வின்றி செய்து காட்ட வேண்டும். இந்த நேரத்திலே சோர்வாக இருந்து விட்டீர்கள் என்றால் நிச்சயமாக வரவேண்டியது அனைத்தும் தடைபட்டு நின்றுவிடும். அதனால் தயவு செய்து எச்சரிக்கையாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு நடந்து கொள்ளுங்கள், விழித்துக் கொள்ளுங்கள், இந்த வாரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். மாணவர்கள் கல்வி செல்வத்திலே நல்ல ஒரு சிறந்த முன்னேற்றத்தை அடையலாம். விளையாட்டுத்துறை இருக்கின்ற மாணவர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு வாரம். அதே போல நீதித்துறை சார்ந்தவர்களுக்கு இந்த வாரம் வெற்றி பல கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. காரணம், உங்கள் தனஸ்தானாதிபதி ரிஷபராசிக்கு தனஸ்தானாதிபதி என்பவர் வாக்குஸ்தானாதிபதி என்பவர் புதன். அவர்தான் வழக்குகளுக்கு சம்பந்தப்பட்ட வாதாடுவதற்கான ஒரு அதிகாரியாக விளங்கக்கூடியவர். அவர் இப்பொழுது குருவின் நட்சத்திர காலையில் அமர்ந்து தொழிற்சாலத்தில் அமர்ந்து மிக ஒரு அற்புதமான நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றார். 4ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார், ஒரு சுபவீடை பார்த்து கொண்டிருக்கின்றார். அதனால் நிச்சயமாக நீதித்துறை சார்ந்தவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாரமாக விளங்கி கொண்டிருக்கின்றது. அதே போல ரிஷபராசியை சேர்ந்த நண்பர்கள், காவல்துறை மற்றும் கண்காணிப்பு விஷயங்களில் இருப்பவர்கள், அதே போல நம்மளது கடல் கடந்து தொழில் செய்பவர்கள், கடல் வழி பயணம் செய்பவர்கள், வெளிநாட்டில் இருக்கின்ற நம்ம தமிழ் சொந்தங்கள், அவர்கள் எடுக்கின்ற முயற்சிகள், தொழில்கள் அனைத்திலுமே இந்த வாரம் ஒரு தனவரவையும் ஒரு வெற்றியும் தரக்கூடிய ஒரு வாரமாக விளங்கி கொண்டு இருப்பது மிக சந்தோஷமாக இருக்கின்றது. இந்த வாரத்தை பயன்படுத்தி அனைத்து துறையினருமே வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதே ரிஷபராசிக்கு 7ஆம் வீடான விருச்சிக ராசி 7ஆம் வீடு ரிஷபத்திற்கு, அதுதான் உங்களது இல்லற துணியை நிர்வாகம் செய்யக்கூடிய ஒரு இடம். ரிஷபராசியை சேர்ந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த வாரத்திலே உங்கள் கணவன் அல்லது மனைவி மூலியமாக உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கப் போகின்றது. குறிப்பாக அவர்கள் மூலியமாக தன வரவுகள் வர காத்திருக்கின்றது. உதாரணமாக, உங்கள் மனைவியினுடைய வழியிலே சொத்துக்கள் ஏதாவது உங்களுக்கு கிடைக்க வேண்டியது பாக்கி இருந்தால் இப்பொழுது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அல்லது கணவன் வழியிலே சொத்துக்கள் முடிந்து உங்களுக்கு பணமாக உங்களுக்கு வீட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்திலே உங்களுக்கு நிறைய இருக்கின்றது. அதே போல நண்பர்கள் மூலியமாகவும் சொந்த பந்தங்கள் மூலியமாகவும் இந்த வாரம் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் அவருடைய பேச்சை நீங்கள் மதிக்கலாம். தாராளமாக நீங்கள் இந்த வாரத்தை பயன்படுத்தி வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். வணக்கம். ரிஷபராசிக்கு இந்த வாரத்திலே சந்திராசிரமம் இருக்கின்றது. அதாவது 24/2/2020 திங்கட்கிழமை இரவு 10:34 வரை உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்கின்றது. அதே போன்று ரிஷபராசிக்கு இந்த வாரத்தினுடைய அதிர்ஷ்ட எண் 9.